காசு கூட்டத்தில் வர மக்கள் அந்த காசு கொடுக்குறாங்கல்ல, இந்த காசை சேமிச்சு கஸ்தூரி ரங்கன்னு இந்து நாளேட்டு ஆசிரியர் அவர்கிட்ட போய் இந்த காசை கொடுத்து வைக்கிறது ஐயா. அந்த காசை ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுட்டு அவர் கஸ்தூரி ரங்கன் சாக கிடக்கிறார், உடம்பு முடியல. காமராஜ் கூப்பிடுறாரு, ஏ காமராஜ், நீ சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக சில்லறையா காசு கொடுத்தில, அது பெரிய தொகையாக இருக்கப்பா, அந்த காசை வாங்கிக்கணும். அது எதுக்கு எனக்கு எப்போ உன் காசு தானப்பா வாங்கினேன், அது கிடக்கட்டும்னே, நீங்க இதை சொல்றதுக்கா கூப்பிட்டிய, இது நான் வந்திருக்க மாட்டேனே. உடனே அந்த மனுஷன் பாருங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னா ஒரு இடத்தையாவது வாங்கப்பானு, சரி அப்படியாவது ஒன்று நீங்களே செஞ்சு விடுங்கண்ணா. அந்த காசை வச்சு ஒரு இடத்த வாங்குறாங்க தேனாம்பேட்டையில். அந்த இடம் தான் இன்னைக்கு காமராஜர் அரங்கமாக இருக்கிற சத்தியமூர்த்தி பவன் ஒன்று காங்கிரஸ் அலுவலகம் இருக்குல்ல. அது எந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் கூட்டம் போட்டு காமராஜர் பெருமையா பேசுவான்? பேசுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை தவிர்த்து வேற எவனுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கு?